பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஸ்தஃப்திஹிம், நபியே, கியாமத்தை மறுக்கக்கூடிய அவர்களிடத்திலே கேளுங்கள். அஹும் அஷத்து ஹல்கன் அம்மன் ஹலக்னா, படைப்பால் இவர்கள் வலியவர்களா, இவர்கள் கடுமையானவர்களா, அல்லது எதை நாம் படைத்தோமோ அது கடுமையானதா? இன்னா ஹலக்னாஹும் மின் தீனின் லாஸிப், நிச்சயமாக நாம் இவர்களை வலுவலுப்பான மண்ணிலே இருந்து இவர்களை நாம் படைத்தோம். பல் அஜிபுத்த, அல்லாஹ்வுடைய வல்லமையை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள். வயஸ்கரூன், அவர்களோ பரிகாசம் செய்கிறார்கள். வைதா துக்கிரூலா எதுக்குரூன், அவர்களுக்கு நினைவூட்டப்பட்டாலும் அவர்கள் நினைவில் நிறுத்திக் கொள்வது இல்லை. வைதா ராவ் ஆயத்தை தஸ்கீரூன், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அவர்கள் கண்டால் அவர்கள் மெத்த பரிகாசம் செய்கிறார்கள். வகாலு, அவர்கள் கூறுகிறார்கள், இன் ஹாதா இல்லா சிஹ்ருன் முபீன், நிச்சயமாக இது பகிரங்கமான சூனியமே தவிர வேறில்லை என்று கூறுகிறார்கள். ஐதா மித்னா வகுன்னா துராபம் வைதாமன், நாங்கள் மரணித்து மண்ணாகி எலும்பாகி ஐநால மபரூசூன், நாங்கள் எழுப்பப்படுவோமா என்று கேட்கிறார்கள். அவ ஆபாவுனல் அவ்வலும், எங்களுடைய முன்னோர்களான எங்கள் மூதாதையர்களும் எழுப்பப்படுவார்களா என்று அவர்கள் கேட்கிறார்கள். குல் நஅம் வ அன்தும் தாஹிரூன், நாயகமே நீங்கள் கூறுங்கள், ஆமாம் எழுப்பப்படுவீர்கள், சிறுமையடைந்தவர்களாக நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். ஃபைன்னமா ஹிய ஸஜரத்துன் வாஹிதா, ஒரே ஒரு சத்தம்தான். ஃபைதாஹும் யன்துரூன், திடுக்கிட்டவர்களாக அவர்கள் எழுந்திருத்து பார்ப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் பேசுகிறான். இதில் அல்லாஹ் தாலா இருக்கிறானே, மனிதனுடைய படைப்பை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் தாலா தன்னுடைய ஹபீப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான், நாயகமே, நீங்கள் இந்த கியாமத் நாளை மறுக்கக்கூடியவர்களிடத்தில் கேளுங்க, உங்களை அல்லாஹ் படைச்சானே அது அல்லாஹ்வுக்கு சிரமமானதா, இல்லை வானம் பூமி மலக்குகள் மலைகள் ஜின்கள் இவைகளை அல்லாஹ் படைத்தானே இது அல்லாஹ்வுக்கு கடுமையானதா? அல்லாஹ் தஆலா அவ்வளோ கடுமையான உறுதியான படைப்புகளையே அல்லாஹ் படைச்சிட்டான், நீங்கள்லாம் எம்மாத்திரம் ஐயா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஸிராத்தில் அம்மன் ஹலக்னா என்ற இடத்துல அம்மன் அததுனா என்ற வார்த்தையும் வந்திருக்கிறது. இப்னு மஸ்ஊதுடைய ஸிராத்தில் இது வார்த்தையினுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களும் அதை ஏற்றுக்கொண்டு தான் இருந்தாங்க. அல்லாஹ் நம்மளை விட உறுதியான எவ்வளவோ படைப்புகளை அல்லாஹ் படைச்சிருக்கிறது அவங்களுக்கும் தெரியும் தான். ஆனால் மரணத்திற்கு பின்னால மறுபடியும் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவாங்கிறத ஏற்றுக்க மாட்டேங்கிறார், அதை மறுக்கிறார்கள். இவ்வளோ பெரிய சக்தி உள்ள அல்லாஹ்வால இந்த வேலையை செய்ய முடியாதா ஐயா? இவ்வளோ பெரிய வானம் பூமி மலைகள் மலக்குகள் ஜின்கள் என்று அல்லாஹ் படைத்தானே, அந்த அல்லாஹ்வால நீங்கள் செத்து போனதுக்கு அப்புறமேல அல்லாஹ்வால உங்களை எழுப்ப முடியாது. ஆனால் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறான். இறந்ததுக்கு அப்புறமேல மறுபடியும் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான் ஐயா அப்படின்னா அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறான். குர்ஆன்ல ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, மனிதனுடைய படைப்பை விட மிக பெரிய படைப்பு, உறுதியான படைப்பு வானம் பூமி. வானம் என்ன விளையாட்டா, பூமி என்ன விளையாட்டா? அந்த வானம் பூமியை கூட அல்லாஹ் படைத்தான். ஆனால் அதிகமான மக்கள் அதையெல்லாம் விளங்கிக் கொள்றது இல்லை அப்படின்னு அல்லாஹ் தாலா பேசுவார். பிறகு மனித படைப்பினுடைய பலகீனத்தை அல்லாஹ் பேசுகிறான். இன்னா ஹலக்னாஹும் மின் தீனின் லாஸிப், மனிதனை அல்லாஹ் எதுல படைத்தான்னு தெரியுமா? வலுவலுப்பான களி மண்ணில் இருந்து படைத்தான். கையில் பட்டுச்சுன்னா பிசு பிசுன்னு ஒட்டும் அந்த மண்ணு. அந்த மண்ணில் இருந்து இந்த சட்டி பானையெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்க கையை பாருங்க, களிமண் ஒட்டி பிசு 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 பிசுன்னு இருக்கும். அந்த மாதிரி அந்த பிசு பிசுப்பான வலுவலுப்பான மின் தூய்னின் லாஸிப், வலுவலுப்பான தண்ணி வலுவலுப்பான அந்த மண்ணில் இருந்து தான் அல்லாஹ் தாலா இருக்கிறானே மனிதனை அல்லாஹ் படைத்தான். நாயகமே, அல்லாஹ்வுடைய குதிரத்தை பார்த்து நீங்க ஆச்சரியப்படுறீங்க. வல் அஜிபுத்த, நீங்க ஆச்சரியப்படுறீங்க.
அந்த மறுக்கக்கூடிய உங்களுடைய மறுப்பை பார்த்து, அல்லாஹ்வுடைய குதிரத்தை பார்த்து நீங்க ஆச்சரியப்படுறீங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய குதிரத்து உங்க முன்னால இருக்கு, அல்லாஹ்வுடைய சொல்லும் உங்களுக்கு முன்னால இருக்கு. அல்லாஹ்வுடைய சக்தி வல்லமைகளையும் நீங்க பார்க்குறீங்க. அல்லாஹ் எதை சொன்னானோ அதையும் நீங்க பார்க்குறீங்க. அதனால நாயகமே வல் அதிபுத்த, நீங்க ஆச்சரியப்படுறீங்க. ஆனா இந்த பயப்புள்ளைய வயஸ்கரு பரிகாசம் செய்கிறார்கள், பரிகாசம் செய்கிறார்கள். வைதா 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 துக்கிரு லா எதுக்குரு, அவங்களுக்கு ஏதாவது நினைவூட்டப்பட்டது அப்படின்னு சொன்னா அவர்கள் நினைவில் நிறுத்தி கொள்வது இல்லை, எதையும் நிறுத்திக்கிறது கிடையாது. அல்லாஹ்வினுடைய ஏதாவது அத்தாட்சி அவர்கள் கண்டால் கூட வைதார் ஆயத்தன், டெய்லி எத்தனையோ அல்லாஹ்வுடைய குதிரத்துகளையும் அத்தாட்சிகளையும் பார்த்து கொண்டுதான் அங்க இருக்கும். அதையெல்லாம் அந்த அத்தாட்சிகளை அவங்க பார்த்தா கூட வைதார் ஆயத்தை யஸ்தஸ்கிரூன், மெத்த பரிகாசம் செய்கிறார்கள். அதை பரிகாசம் செய்கிறாங்க. என்ன சொல்றாங்க? காலு இன் ஹாதா இல்லா சிஹ்ரும் முபீன், இது பகிரங்கமான சூனியமே தவிர வேற ஒன்றும் கிடையாது, இது சூனியம்தான் இது அப்படி சொல்றாங்க. அது எப்படிங்க? அது ஐதா மித்துனா குன்னா துராபம் கோமன்னா இன்னால மதூசூல், நாங்கள் செத்து போய் எங்கள் உடம்பு மண்ணோட மண்ணாகி எலும்பாகி மண்ணாகி மண்ணோட மண்ணா போனதுக்கு அப்புறமேல நாங்கள் மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா? என்னங்க பேசுறீங்க? இதெல்லாம் பாசிபிளே கிடையாது, இம்பாசிபிள் அப்படி சொல்றாங்க. நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் வாப்பா எங்கள் வாவா எங்கள் வாவாவுடைய வாவா அவங்கெல்லாம் எழுப்பப்படுவாங்களா? எல்லாம் மூத்தா போய் கபரில் கிடக்கிறவங்க எல்லாம் எழுப்பப்படுவாங்களா? என்ன பேசுறீங்க? நாங்கள்லாம் ஏற்றுக்க முந்தைய எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் எழுப்பப்படுவார்களா? ஏசப் ஹன்னஹிமான்ட்டு, இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படி சொல்லி இப்படி பேசினானுவோ. குல்னா அம்மா அன்தும் தாஹிரூன், நாயகமே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய குதிரத்துக்கு முன்னால ஏடா நீங்கெல்லாம் எம்மாத்திரமடா, உங்களெல்லாம் மறுபடியும் அல்லாஹ்வை உருவாக்குறது தும் ஹோ கியா சீஸ், நீங்க என்ன பொருள், நீங்க என்ன பெரிய பெரிய ஆளுங்க, நீங்கெல்லாம் செத்து போய் மண்ணோட மண்ணா ஆனதுக்கு அப்புறமேல உங்களை எழுப்ப முடியாதா அல்லாஹ்வால? இல்லையா அல்லாஹ்வுடைய குதிரத்துக்கு முன்னால நீ ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுங்க. நாயகமே நீங்க சொல்லுங்க, குல் நஅம் வ அன்தும் தாஹிரூன், ஆமா எழுப்பப்படுவீர்கள், சும்மா எழுப்பப்பட மாட்டீங்க, சிறுமை அடைந்தவர்களாக எழுப்பப்படுவீங்க. இன்னைக்கு எல்லாம் மறுக்கிறீங்கல்ல, நாளைக்கு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நீங்க எழுப்பப்படுவீங்க. வான்தும் தாஹிரூன், குரான்ல நிறைய அல்லாஹ் சொல்றான் இதை பத்தி. குரான் ஷரீஃப்ல ஒரு ஆயத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிற போது குல்லுன் அதௌஹு தாஹிரீன், ஒவ்வொருவரும் அல்லாஹ் தஆலா இடத்துல சிறுமை அடைந்து அவர்கள் வருவார்கள். ஹர் ஷக்ஸ் உஸ்கே சாம்னே ஆஜிஸி और लाचारी से हासिल होने वाला है, எல்லாம் அல்லாஹ்வுக்கு முன்னால வருவாங்க, கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு வருவாங்க. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிற போது இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி, என்னை வணங்குவதை விட்டும் எவர்கள் பெருமை அடித்தார்களோ சயதுகுலூன ஜஹன்னம தாஹிரீன், நரகத்திலே அவர்கள் சிறுமையடைந்தவர்களாக அவர்கள் நரகத்திலே புகுவார்கள், நுழைவார்கள் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசி காட்டுகின்றான், எதை நீங்கள் சிரமம்னு சொல்றீங்களோ அல்லாஹ்வுக்கு, மௌத்தா போனதுக்கு அப்புறமேல ஒரு 20 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறமேல கபரை தோண்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மையத்தா கிடக்கும், உள்ளார மையத்து கிடக்காது, உள்ளுக்குள்ளார மையத்து கிடக்காது, மண்ணாக போய்விடும். எல்லாம் மண்ணாக போனதுக்கு அப்புறமேல மறுபடியும் அல்லாஹ் எழுப்புறதுங்கிறது கஷ்டம் அல்லாஹ்வுக்கு, அதெல்லாம் அல்லாஹ்வால செய்ய முடியாதுன்னு சொல்றீங்கல்ல, எதை நீங்கள் அல்லாஹ்வால் செய்ய முடியாது என்று சொல்லுகிறீர்களோ ஓ அல்லாஹ்க்கு பஹுத் ஆசான் ஹே, அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப லேஸ், வெரி சிம்பிள், வெரி ஈஸி, இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப ஈஸி.
ஒன்றும் பெரிய காரியமெல்லாம் பண்ண மாட்டான் அவங்களை எழுப்புறதுக்கு. ஃபைன்னமாகிய சஜரத்தும் வாஹிதா, ஒரே ஒரு சத்தம் தான், அவ்வளவுதான். பைதாகும் எந்தொருள், எல்லாம் பேய் அடித்த மாதிரி பிசாசு அடித்த மாதிரி எந்திரிச்சு உட்காந்து எல்லாத்தையும் கியாமத்துடைய நிலைகளை எல்லாம் மொட்டை பார்ப்பீங்க. பைதாகும் எந்தொருள், அவர்களெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். இது மேலே அல்லாஹுக்கு வெளிச்சம், அல்லாஹு ஆலம். அதுக்கப்புறம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வகாலு யா வைலனா ஹாதா யௌமுத்தீன், கியாமத் நாளுடைய பயங்கரங்களை அல்லாஹ் தஆலா அடுத்து பேசுகிறான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.